எங்கேயோ போறாளு இவர் வந்து போன் பண்ணி என்ன சொன்னாருன்னா, என்கிட்ட சின்ன பசங்க தான் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்ட பசங்க, பாவப்பட்ட பசங்க, சின்ன பசங்க டீம் வச்சிருக்கேன், கஷ்டப்பட்டு நடத்துறேன், கஷ்டப்பட்டு டீம் வச்சிருக்கேன், ஐயா வந்த டீம் வந்தா நல்லா இருக்கும், ஒரு என்கரேஜா இருக்கும். நான் எங்கெல்லாம பெரிய விளையாடுறவங்களுக்கும் போயிருக்கேன், புதுசா வளர்றவங்களுக்கும் போயிருக்கேன். எனக்கு ஆத்மார்த்தமா பிடிச்சது உங்களை தான். இது ஒரு விதை. இப்போ வந்து உங்கள்கிட்ட இருந்து இவர் அவுட்புட் எதிர்பார்க்கணும்னாலே மினிமம் 5 வருஷம் ஆகும். ஒரு டீம் வச்சிருக்காங்க சார் சொன்னா, நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம்னு சொன்னாங்க, ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வெளியே கொண்டு வரதுக்கே 5 வருஷம் ஆகும். இந்த விதை வந்து முதல்ல விதை முளைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சைனீஸ்ல ஒரு மூங்கில் உண்டு. அந்த மூங்கில் வந்து நட்ட உடனே விதை போட்ட உடனே அது ஃபர்ஸ்ட்ல ரூட் போடுறதே ரூட்டு தான், வேறு தான். இந்த வேர் வந்து 5 வருஷம் போட்டு 5 வருஷம் கழிச்சா முளை வரும். அதான் நீங்க முளை வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடி வளரும். எங்க போன தெரியாது, எவ்வளவு ஹைட்டா வான் வர போறக்கூடிய மூங்கில், எத்தனை வருஷம் நிலை நிற்குது. அதான் நீங்க, வேற யாரும் இல்லை, நீங்க தான். வெயிட் பண்ணணும், காலத்துக்காக வெயிட் பண்ணுங்க. பேசிக் நல்லா கொடுப்பாப்ப தம்பி, இன்னும் பேசிக்கே நல்லா பண்ணுங்க, ஃபிட்னஸ் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. கபடியை வந்து இப்ப நீங்க எந்த இதை அச்சீவ் பண்ண முடியாது, எந்த வயசுல அச்சீவ் பண்ண முடியாது. அச்சீவ்மெண்ட் நமக்கு தேவையில்லை. ஒர்க் பண்றோம், ஹார்ட் ஒர்க் பண்றோம், வந்துடும். நீ இப்ப இந்த சின்ன பசங்க பார்த்தா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். யாரை பார்த்தா? இந்த பொடிகளை பார்த்தா. இதெல்லாம் எங்க ஊருக்கு வருது இப்போ. சார் கேம்புக்கு வரான்னு சொல்லி தான் வந்தான்னு சொன்னல, தம்பி வேண்டாப்பா, உங்களே பெரிய பையன் அந்த பையன், அவனை தானே வேண்டான்னு சொன்னேன். உங்களே பெரிய பையன் அவன், யாரும் வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா கஷ்டம். அப்பா அம்மா கூட இருந்து, அப்பா அம்மா கூட விளையாடி உணர்வோட இருந்து வரக்கூடிய வயசு இது. நீ இந்த இதை விட்டுட்டு அப்பா அம்மா விட்டு என்ன செய்யணும், ஒரு இடத்துல என்ன செய்யணும், படிக்கணும். இந்த ஊர்ல இருந்து உங்க அம்மா கிட்ட சாப்பிட்டுட்டு உங்க அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு விளையாடுங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அங்க வந்து ஒரு சிற மாதிரி தான், 4:30 மணிக்கு எழும்போன கஷ்டப்படுவீங்க. இந்த உணர்வை அப்பா அம்மா கூட இருங்க. நீங்க சாதிக்கும் போது இப்போ ப்ரோ கோடி போனா 1 வருஷம் அங்கதான், 6 மாசம் அங்கதான் இருக்கணும். இந்தியா கேம்பரா 3 மாசம் அங்கதான் இருக்கணும். நீ எங்க போனா அப்படிதான் போகணும். இப்போ அப்படி இல்லை, நீங்க உங்க வீட்டுலயே இருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த கிரவுண்ட் நல்லா இருக்குது, இந்த கிரவுண்டு போதும், இதுக்கு என்ன அடுத்த கட்டம் உங்களுக்கு என்னென்ன கொண்டு போகணும்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் தெரியும். கண்டிப்பா கொண்டு போவாங்க. நீங்க என்ன ஒத்துழைப்பீங்களா? சத்த சவுண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு, தூக்கிடலாமா? ரைட் ரைட் ரைட், கை தூக்குங்க. சரி தம்பி, என்ன வேற என்ன பார்க்கணும்? விளையாட்டை பற்றி நம்ம பேசணும், சந்தோஷமா. இன்னும் நல்லா விளையாடணும்னா ஒற்றுமையா இருங்க, நல்ல ஒற்றுமையா இருங்க, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் புறாப்படாதுங்க. உங்களை வர வச்சது அவரு, இன்னும் அவர் மோட்டிவேட்டா செயல்படுவாரு. அவருக்கு என்னுடைய சவுண்ட் பலமா இருங்க. இல்ல வேண்டாம், ரைட்ல ஒண்ணும். சரி சூப்பர். இந்த போட்டோ வேலைலாம் வைக்கப்படாது, எங்கேயும் வச்சிடக்கூடாது. எனக்கு தான் என்ன கிஃப்டா? மண்ணுக்கு வணக்கம். சரி ஆடுங்க பாப்போம். ரைடரா இரு தம்பி, ரைடரா இரு. இந்த டீம் 3 ரைடர். நீ வாட தம்பி, இங்க ரைடரா இரு. பாரு போ. சரி நீங்க அங்க பாடுங்க, இங்க பாடுங்க. சரி நீங்க பாடுறா. அப்படியே ஆடுங்க. தம்பி இங்க ஆடுறான், பாடு. வெரி குட். 2 பக்கம் ஆடு. ஸ்டெப் அழகா போடு. வெரி குட்ரா. பாரு, அவனை பாருங்க. ஃப்ரெண்ட்ல சுத்துற, கை சுத்தா. வெரி குட்டா. தம்பி இப்போ இங்க பாருங்க, பாத்தீங்களா? டபுள் ரிலீஸ் மீனிங் ஒரு குத்துனா திருப்பி என்ன பண்றான், இன்னொரு ஷேப்ல வெளில வரான். இதுதான் நீங்க பிகினர்ஸ் என்ன செய்யணும்னா, அடிச்ச உடனே மாட்டி இருக்கு உட்காரப்படாது. மூவ்மெண்ட் எங்க பாத்துருக்கணும், மிட்லைனை பார்த்து. எந்த ஸ்ட்ரகிள் நடந்தாலும் மிட்லைனை பார்த்து கொண்டு வா, நம்ம அடுத்த ஸ்டேஜ் போயிடலாம். நீங்க பேசிக் பிரின்சிபல் என்ன, ஸ்டெப் போட்டு ஆடுங்க. ஸ்ட்ரகிள் நடக்கணும். அந்த ஸ்ட்ரகிள் எங்க கொண்டு வரணும், இவ்வளவுதான் உங்க எய்ம். இது எல்லா ரிலீஸும் வரும். ரிலீஸ் ஆன சொல்லி தருவாரு, கை சுத்துற சொல்லுவாரு, இடிக்கிற சொல்லி தருவாரு, என்ன ஜம்பு சொல்லி தருவாரு, வெளி ஜம்பு சொல்ல உள் ஜம்பு டைப் எல்லாம் சொல்லி தருவாரு. எல்லாம் கேட்டு வச்சுக்கிடுங்க. ஆனா எந்த மூவ்மெண்ட் கிடைச்சாலும் நீ எங்க பார்த்து மூவ் பண்ணணும், மிட்லைனை பார்த்து போகணும். இது ஃபர்ஸ்ட் எண்ணமே இதுதான். ஓகேயா? ஊக்கு முடிச்சிடும், நம்ம முடிச்சிடும். சூப்பர். உனக்கு வரணும்னு நினைக்கணும் என்ன தம்பி, அப்பதான் கபடி ஆட முடியும். இந்த உடம்பு வச்சு அடிச்சா போட்ட மொசிக்கணும். நான் பார்த்தாலும் அது பேர் கொண்டு பார்த்தானு, மேல விழுந்தா அவுட்டு. சரியா? அதனால நல்லா என்ன செய்யணும், நல்லா சாப்பிடணும், நல்லா படிக்கணும். டிவி நோன்றதை என்ன செய்யுங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. விளையாட்டுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, வந்துடும். என்ன தம்பி, போன் நோன்றீங்களா? கொஞ்சம் நோன்றீங்களா? நோண்டாங்க. உங்க விளையாட்டை கொஞ்சம் டிவியில ஒரு போட்டோ பிடிச்சி பாருங்க, வீடியோ பிடிச்சி பாருங்க, அதை பாருங்க.
அடுத்தவங்க போட்டோ வீடியோ நினைச்சு நம்ம பார்த்து நேரத்தை போகக்கூடாது. நல்லா படிங்க, நல்லா விளையாடுங்க, இந்தியாக்காக ஆடுங்கள். அடுத்தது தம்பி சிங்கம் உளுந்தாய் அவுட்டு அப்படி சொல்லு. என் பேர் தரணீஷ். நான் வகனிக்கல்ல பேசி பழகுடா. தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற வகனிக்கல்ல வந்திருக்கேன். டிவியில ப்ரோ கபடி பார்த்தேன். அதனால வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பார்த்தேன். நம்ம வந்து ஒரு ஒதுக்கப்பட்டோம், மலையில இருக்கோம், காட்டுல இருக்கோம், பழங்குடியினரா இருக்கோம் அப்படின்னு எவரும் சொல்லப்படாது. நம்ம அடையாளத்தை வந்து இது கபடி விளையாடி இந்த அடையாளத்தை என்ன செய்யணும், இந்த உலகத்துக்கு காட்டணும். இந்த ஊர் உனக்கு பெரும்பூர்ல இருந்து வரா, ஒரு மன கிராமத்துல இருந்து வரா, அந்த கிராமத்துக்கு போல உலகம் உள்ள சொல்லணும். என்ன வச்சிடலாமா? ஓகே சூப்பர். என் பேர் வைத்தீஸ்வரி. சரி, நான் கள்ளக்குறிச்சியில இருந்து வரேன். கள்ளக்குறிச்சில இருந்து வரமாங்க. கள்ளக்குறிச்சி எப்படி இங்க வந்தா? எங்க அக்கா இங்க படிச்சிருக்காங்க. அக்கா வந்து கூட்டாங்க, நான் இங்க கபடி நீங்க விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் கபடி இன்ட்ரெஸ்ட் உனக்கு விளையாடுறீங்க. முதல்ல எல்லாரும் ஃபிட்னஸ் பண்ணிட்டு கபடி விளையாடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட்ல ஃபிட்னஸ்க்குள்ள போங்க, ஒரு தைரியம் வரும், மன தைரியம் வரும், அப்பதான் கபடி விளையாடும். எடுத்தோடனே கபடி நீங்க ஆட வேண்டாம். சின்ன பொம்பளை கொஞ்சம் ஃபிட்னஸ் கொடுங்க, நிறைய கொடுத்துட்டு அது கொஞ்சம் மோட்டிவேட் வரும், அது கொஞ்சம் தைரியம் வரும்.